இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 16, 2025 16/3/2025 தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஹஸ்தம் நட்சத்திரம் காலை 11:46 வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். தேய்பிறை துதியை திதி மாலை 5 மணி வரை, அதன் பிறகு திருதியை திதி. சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சூரியன், புதன், சுக்கிரன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் மனோதிடமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறாரு. அதுவும் செவ்வாயின் பார்வையில் மனோபலம் அதிகரித்து இன்னைக்கு ஒரு ஃபைட்டிங் ஆட்டிடியூட் இருக்கும். யார்கிட்டையாவது பேசினா சரி, அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்கும் அவங்கள வம்புக்கு இழுக்கிறதுக்கும் முயற்சி எடுப்பீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்து குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தணும். நீங்கள் பேசி கெடுதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் முன் யோசனையோட பேசுவது நல்லது. குடும்ப விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் கடன் உதவிகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், எதிரிகளுக்கு உண்டான தக்க பதிலடி கொடுப்பதன் மூலமாக எதிரிகள் நிலைகுலைந்து போவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா கடன் வாங்கினாலும் சரி, இல்ல புதுசா சம்பாதிச்சாலும் சரி, இன்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். தனிப்பட்ட வெறுப்புகள் பூர்த்தியாகும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி. வியாபாரத்துல உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். குறிப்பா நீங்க கலைத்துறை நண்பர், இல்லாட்டி மீடியா தொழில் செய்பவர்கள், இல்லாட்டி படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அனைத்து நண்பர்களும், அதாவது உங்களுடைய நண்பர்கள் ஆகட்டும், அவங்களுக்கு உறவினர்கள், இப்படி எல்லார்கிட்டையும் உங்களுக்கு நல்ல பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற, பச்சாதாப உணர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களை பத்தி பெருமையா அடுத்தவங்க பேசுவாங்க. உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நேத்திக்கு உங்களை பத்தி தப்பா பேசினவங்க இன்னைக்கு உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். நீங்க யாருக்காவது கடந்த காலத்துல உதவி செஞ்சிருந்தீங்கன்னா அந்த உதவி இரட்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மதிப்பு மரியாதை உயருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் குழந்தைகளின் அங்கீகாரத்தை பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். உடன்பிறப்புகளால் ஆதாயமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றம்னா தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவீங்க. அது உங்களுடைய வியாபாரத்துல தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பா நீங்க இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, மால் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய பொது ஜனம் தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்று வருமானத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். ஆனா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கும் இரும்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி.
அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று முன்னேற்பாடுடன் செயல்படுவது நல்லது. எந்த விதமான மருத்துவ ரீதியான முயற்சிகளும் இன்று பலிதமாகக்கூடிய வகையில் இருக்கு. தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள், வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலையில இருப்பீங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு டென்ஷன், தேவையில்லாத டென்ஷனை விட்டு பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனா நீங்களா இதை பிடிச்சுக்கிட்டு அடுத்தவங்களையும் சங்கடப்படுத்திக்கிட்டு குடும்பத்துல தாயார்கிட்ட உடன் பிறந்தவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வம்பு வழக்குகளை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்னா நீங்க அவங்க கிட்ட கோபப்படுவீங்க, இல்ல அவங்க கிட்ட சண்டைக்கு வந்து வம்பு இழுப்பாங்க. அதனால இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு உண்டான முன்னேற்பாடுகளை செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் இன்று கிண்டல் கேலி பேசி சந்தோஷமா இருப்பாங்க. அதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அல்லது அக்கௌண்டன்சி அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி, இன்று உங்களுக்கு மன சந்தோஷம் அதிகரித்து தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்துல குழப்பம் இருக்காது. வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல பெருமிதம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகள் அடங்கி இருப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் வருவதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய வியாபாரத்திலையும் நிலம் சார்ந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, கடல் கடந்து போனவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களிடம் நேரில் வந்து சந்தித்து உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான அமைப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் தான் உங்களுக்கு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான காரணியா இருப்பாங்க. அவர்கள் எடுக்கும் முடிவுகள் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மையை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். பண விவகாரங்களில் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஆயிட்டு இருந்தது, இப்பொழுது செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை தரும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்மராசி, இன்று உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் அல்லது ஏற்கனவே செஞ்ச செலவிலிருந்து வருமானம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகளில் நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரத்திலையும் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனா யாருகிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அதாவது நீங்க பேசுறது எல்லாத்துக்கும் கவுண்டர் வந்துட்டே இருக்கும். அதனால கவுண்டர் வர்றதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இன்று மன சார்ந்த விஷயங்கள்ல வீண் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானத்துல தொய்வில்லை. குறிப்பா உங்க வேலை விஷயமாவோ இல்ல வியாபார விஷயமாவோ தொழில் விஷயத்திலோ வருமானம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உங்களுக்கு அவர்களால் ஆதாயம் ஏற்படும். பண உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாக்குவன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக எதிரியாக செயல்பட்டவர்களை இன்று உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுத்து வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று மதிப்பு மரியாதை உயரும். அதே சமயம் எந்த இடத்துலையும் அவசரப்பட்டு நீங்களா முதல்ல வாயை திறந்து பேசிடாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத வீக்னஸை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசாங்க வகையில எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தா பிரச்சனை இல்லை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களே இன்று உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா, வீட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய நண்பர்கள் விஷயத்துல வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயத்துல இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில செயல்படுவாங்க. பூமி தொடர்பான பங்கு பிரிக்கிறதுல, பூர்வீக சொத்து பங்கு பிரிக்கிறதுல, இல்ல உங்களுடைய பூர்வீக சொத்துல, இல்ல அப்பா வாங்கி கொடுத்த சொத்துல, இல்ல நீங்க சுயார்ஜித சொத்துல பங்கு பிரிக்கிறதுல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வார்த்தைகளினால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில அல்லது தந்தை வகையில உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். நீங்க நீண்ட நாட்களாக உங்களுடைய விஷயத்துல எடுக்கக்கூடிய முடிவுல தடுமாற்றம் இருந்ததுன்னா இன்னைக்கு யாராவது ஒரு நபர், ஒன்னா உங்க தந்தை வழி உறவினர்களோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளோ உங்களுக்கு ஆலோசனை சொல்லி அதற்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். நன்மைகள் அதிகரிக்கும். தந்தை மூலமான பண உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்க மனசுல இருந்த கவலைகள் போகிறது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டையும் அனுகூலமான உதவிகளையும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வியாபாரத்துல பெருசா சாதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த சாதனையில ஒரு சின்ன விஷயம் பண்ணி உங்களுக்கு பூரிப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியத்திலும் நன்மைகள் அதிகரிக்கும். அலுவல் ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்னைக்கு பெரிய பெரிய சாதனைகள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குருவின் பார்வை பலத்தின் மூலமாக உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நட்சத்திரநாதன் செவ்வாயும் உங்களுக்கு அனுகூலத்தை தராரு. வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, இன்று உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவு இருக்கும். ஒன்னா உடன்பிறப்புகளுக்கான செலவு, இல்ல குழந்தைகளுடைய செலவு, இல்ல வியாபாரத்துக்கான செலவு, இல்ல மேல் படிப்புக்குண்டான செலவு, இல்ல வேலை விஷயமாக மேல் அதிகாரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யற செலவுன்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்ஃபேக்ட் கடன் தான் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் உடன்பிறப்புகளின் ஆதாயமான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பின் மகத்துவத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்காக மனசுல தடுமாற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்க முடியாத தடுமாற்றத்தை ஏற்படுத்தி எண்ண விரயங்களை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு நண்பர்கள் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு உதவிகரமான செயல்பாடுகள் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்துல உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் சார்ந்த தொழில் செய்யறவர்கள், டேலி அக்கௌண்ட்ஸ் பேக்கேஜ் நடத்துறவங்க, இவங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளின் பக்கபலமான செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வின் மூலமாக நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல புதிய முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான, செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். இன்ஃபேக்ட் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். கவலைகள் விலகக்கூடிய சந்தோஷகரமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பும் ஓரளவுக்கு அனுகூலத்தை வழங்கக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரத்துல மீடியா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல ஆலோசனை கேட்டு யாராவது ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டு நடந்துறது நல்லது. தனுசு ராசி, இன்று உங்களுடைய காம்படிட்டர்ஸ் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதாவது உங்களுடைய எதிரியுடைய நட்சத்திரம், அதாவது அஷ்டமஸ்தானாதிபதியான நட்சத்திரமான ஹஸ்தம் நட்சத்திரத்துல தான் இன்னைக்கு மார்னிங் டிராவல் பண்றாரு. அதுக்கப்புறமா செவ்வாயின் நட்சத்திர சாரம். அதனால உங்களுக்கு அலுவல் ரீதியாக எதிரிகளுக்கான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அதாவது செலவுகள்னா பண செலவுகள் கிடையாது, அவங்களுக்காக நீங்க வேலை பண்ண வேண்டியது இருக்கும். அவர்களின் தேவைகளுக்காக உங்களுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். குறிப்பா நீங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்று நேர விரயம் அல்லது அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நேர விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு அலைச்சல் இருக்காது, ஆனா வீட்டுல உட்கார்ந்து ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு நேர விரயத்தையும் எந்த ஒரு காரியத்திலையும் உருப்படியான விஷயத்தை பண்ணக்கூடிய வகையில இல்லை. எதை எடுத்தாலும் இழுபறி நிலைமை, எதை எடுத்தாலும் தடுமாற்றம். அதனால மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மன தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனா எதிரிகளுடைய தொல்லை இருந்துட்டு தான் இருக்கும், ஆனா அதுல இருந்து வெளியில வந்துடுவீங்க. இருந்தாலும் நிதானத்தோட செயல்படுறது நல்லது. உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம்னு ஏதாவது ஒரு விஷயம் கடல் கடந்து போகிறதுக்கு கூட இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மகர ராசி, பாக்கியஸ்தானத்துல களத்திரஸ்தானாதிபதியால சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இன்னைக்கு டிராவல் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா செவ்வாய் லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்துல வராரு. இதனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில இருக்கு. நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அல்லது அவர்கள் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல நல்ல மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அல்லது இப்ப ரீசெண்டா திருமணமானவங்களுக்கு எல்லாம் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். கடனை அடைக்கிறது மட்டும் இல்லைங்க, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றது மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கும் சில உதவிகள் செய்வீர்கள். உங்களுடைய கடன் அடைச்சும் நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கு. அதனால எதிரிகளே உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். இதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார விஷயத்துல எடுத்த முயற்சிகளுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி, இன்று உங்களுக்கு மன சஞ்சலத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம தினம். கடந்த கால தவறுகள் மீண்டும் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய உறவுகள் மத்தியில உங்களுக்கு அவச்சொல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வீண் வாக்குவாதங்கள், குடும்பத்துல 10 பேர் உட்கார்ந்து மத்தியஸ்தம் பண்ற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க.
எதிரிகளுக்கு காலத்தை கொடுத்து விடார்கள். நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலம் திரும்பி வராது. அதனால உங்களுக்கு இழப்புகள் ஏற்படும். நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். வியாபாரம்னா குறிப்பா இந்த மீடியா தொழில் செய்யக்கூடிய நபர்கள், பணம் சார்ந்த லேவாதேவி பண்றவங்க, கடன் வட்டிக்கு விடுறவங்க, இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டண்டா இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அஷ்டமாதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருப்பது எதிரிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு வருமான தடை அல்லது வருமானத்தில் தொய்வு ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று மன சஞ்சலம் அதிகரித்து எக்ஸாம் எழுதுறதுல தடுமாற்றம் ஏற்படும். சிலருக்கு எக்ஸாம் போறதுக்கே தடுமாற்றமா இருக்கும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசுல ஒரு விதமான அகங்காரம் அல்லது கோபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. யாருக்கிட்டையாவது கோபப்பட்டு கத்தணும் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றமான சூழ்நிலையில் இருக்கீங்க. யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. வாழ்க்கை துணை உங்கள் பேச்சுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பிடிவாத குணத்துடன் செயல்படுவாரு. அதனால இன்னைக்கு எதை பேசினாலும் உங்களுக்கு எதிரியாகவே செயல்படுவாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களை நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். நண்பர்களிடம் கொடுத்த பணமோ கொடுத்த வாக்குறுதியோ வராது. அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இன்னைக்கு யாருக்கிட்டையாவது பணம் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ஏமாற்றம் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும். எதிரிகள் நண்பனாக பழகி ஏமாற்றுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். மீன ராசி, சப்தமஸ்தானத்துல சந்திரன் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்காரு. அதுவும் 5ஆம் வீட்டு அதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்துல டிராவல் துவக்கிறாரு. அதுக்கப்புறமா 2ஆம் வீட்டு அதிபதியோடைய நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றாரு. இதனால உங்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமான வருமானம் அதிகரித்து சந்தோஷத்தை தரக்கூடிய யோகம் ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகம் அல்லது புதிய நபர்களின் வருகை குடும்பத்தில் மட்டும் இல்லாம அபிஷியல் என்விரான்மெண்ட்லயும் உங்களுக்கு மன நிறைவை தரும். புதிய நண்பர்களால் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், அக்கவுண்ட் சார்ந்தவர்கள், படிப்பு சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று அபாரமான வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நிலம் சார்ந்த மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வெளியூர் பிரயாணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி மூலமாக, உதவிகள் கிடைப்பதன் மூலமாக சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்கள் மட்டுமல்லாமல் கடந்த கால தொடர்புகள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக காதல் வயப்பட்டுள்ளவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களின் சந்திப்பு நிகழ்ந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.